ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பப்பாளி காயில் இருக்கிற நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி காய் வச்சு அருமையான ஒரு பருப்பு கடையில் தான் பார்க்க போகுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பப்பாளி காயில் பருப்பு கடையில் பண்ணுறது, அது பிஞ்சு காயாக இருக்கட்டும், கொஞ்சம் இதே போல் கொஞ்சம் உத காயாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிக்கும் நினைக்க வேண்டாம், சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவையாக இருக்கும். நம்ம இந்த பப்பாளி காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் அதிகப்படியான விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்துக்கள் இருக்குது, போலேட் சத்துக்கள் இருக்குது, நார்ச்சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிறதான பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துகிறது. இருக்கிறதான விட்டமின் ஏ தலையில் இயற்கையாக எண்ணெய் சுரக்க உதவி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கிறதான செல்களை புதுப்பிக்கக்கூடியதான தன்மை பப்பாளி காயில் இருக்கிறதான விட்டமின் ஏ தன்மைக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை இருக்கிறவர்களுக்கும் இது மிகுந்த பயனை தருகிறது. இதில் இருக்கிற நீர்ச்சத்து உடலை எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவி செய்கிறது. சர்க்கரை நோயாளிகள் கூட இதை அளவாக சாப்பிட்டுட்டு வரலாம். கர்ப்பிணிகள் மருத்துவ ஆலோசனை பெற்றே சாப்பிட வேண்டும். குறிப்பாக பழத்தை சாப்பிடும்போது காயை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. மேலும் இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்பாளி காயவோ பழமாவோ நம்ம சேர்த்துட்டு வரலாம், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பப்பாளியில் பருப்பு கடையில் பண்ணுறதுக்கு பப்பாளி காயெல்லாம் தொலியை நீக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் 10, 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, அப்புறமா பூண்டு, வெள்ளை பூண்டு ஒரு 10 எண்ணெய் சேர்த்துட்டு, அது கூடவே ஊற வச்சதான பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு இதை சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் காய்த்தூளையும் சேர்த்துட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய், சீரகம், வரமிளகா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேகின பருப்போடு அந்த அரைச்சதான தேங்காய் துருவல், அதாவது தேங்காய், சீரகம், வரமிளகா இதை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கு, அதை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வு நான் இப்போ ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன், கல் உப்பு சேர்த்து. ஏன்னா நம்ம பப்பாளி காயெல்லாம் சேர்க்கறதுனால அப்போ தான் உப்பு பிடிக்கும், அதுக்காக. இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாம் சேர்ந்த பிறகு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமாட்டும் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா இது போட்டு தாளித்து கடையில் ஊற்றி கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளோட சுவையான பப்பாளி பருப்பு கடையல் தயாராகிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.